எங்க ஊருக்கு தலைவர் வந்தார் தெரியுமா? போடா லூசு, எங்க ஊருக்கு எங்க தலைவி வந்தாடா. டேய் போடா அரமெண்டலு, எங்க ஊருக்கு எங்க தலைவரோட பையன் வந்தாரு. டேய் உங்க மொத்த லூசுங்களையும் தான் நான் கேட்கிறேன். தலைவர் வந்தா, தலைவி வந்தா, தலைவி புள்ள வந்தான். எப்ப வந்தான்? வீட்டுல ஒருத்தன் செத்தான் வந்தானா? உன் வீட்டுல ஒரு நல்லதுக்கு வந்தானா? இல்ல நீ கட்சி கட்சின்னு அடிபட்டு உதப்பட்டு மிதப்பட்டு கடந்திய அப்ப வந்தானா? இல்லடா. அந்த கட்சிக்காக நீ உழைச்சி ஓடோடி கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு பிரச்சனைனா கூட உன் ஊர்ல இருந்து வர மாவட்ட தலைவரோ மாவட்ட செயலாளரோ இல்ல உன் கட்சியில இருந்து சும்மா வராங்களா? சொல்லு பார்க்கலாம். மாவட்ட தலைவர் வந்தாலும் சரி, மாவட்ட செயலர் வந்தாலும் சரி, அவருக்கு நீ டிஃபன் வாங்கி தரணும், சோறு வாங்கி தரணும், போகும்போது வரும்போது காருக்கு வண்டிக்குன்னு காசு தரணும். இன்ஸ்பெக்டருக்கு ஒரு 5000 தர கொடு, 10,000 கொடு, ஏசி கொடுன்னு சொல்லி உன்ட்ட ஏமாத்துறாங்களா இல்லையா? ஆனா நீங்கள் கடைசி வரைக்கும் தலைவன் தலைவி தலைவன் புள்ள தலைவி புள்ளன்னு கூஜா தூக்கிட்டு இருக்கீங்க. உங்களை வச்சு இருக்கிற மாவட்ட தலைவர் மாவட்ட செயலர் சம்பாரிச்சு மேல போயிட்டு இருக்கான். புரியுதா புரியலையா? உன் வேலை வெட்டியை விட்டுட்டு உன் தலைவன் வரான் தலைவி வரான்னு 10 பேரை கூட்டுன்னு அவனுக்கு டீ வாங்கி கொடுத்துன்னு வண்டி வச்சுக்கினா அவனுக்கு சோறை வாங்கி கொடுத்து டிஃபனை வாங்கி கொடுத்து இட்டுன்னு போய் ரோட்ல நாய் மாதிரி நின்றுட்டு வர. நீ யாருன்னு கூட அந்த தலைவனுக்கு தலைவிக்கு தெரியாது. நீ எதுக்குடா போற? நீ எதுக்குடா கஷ்டப்படுற? இப்பவும் இன்னி டேட் வரைக்கும் ஒரு மீட்டிங்னா 200 ரூபாய், ஒரு பிரியாணியோ ஒரு தக்காளி சட்னி ஏதோ தயிர் சாதமா கொடுத்தா ஓடுறீங்க. உங்களை பவர் காட்டுறான். கரெக்டா பாரு, எலெக்ஷன் டைம்ல 10 மீட்டிங் போடுறானுங்க, 10 மாநாடு நடத்துறான். இந்த மாநாடுன்னுவா அந்த மாநாடுன்னுவா, பெண்கள் மாநாடு, திருட மாவாடு திருடி மாவாடு. எதுக்குடா அந்த மாநாடு? அவர் கூட்டத்தை காட்டி அவர் எலெக்ஷன்ல தொகுதி அதிகமா வாங்கணும். ஒரு எலெக்ஷனுக்கு 10 கோடின்றது 15 கோடி வாங்கினே பைத்தியக்காரனுங்களா? ஒருத்தனும் ஒரு 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 10 சீட்டு 20 சீட்டு வாங்கினா ஒரு தொகுதிக்கு 10 கோடி 20 கோடி வாங்கி தானே நிக்கிறாங்க. உனக்கு வருதா? உன் குடும்பத்துக்கு வருதா அந்த காசு? இல்லடா. நீ பைத்தியக்கார மாதிரி இங்க இருந்து ஓடுற. போற வழியில விபத்து நடக்கலாம், நீ இறக்கலாம், அதனால உன் குடும்பம் ரோட்ல நிக்கலாம். நீ போறிய மீட்டிங்களுக்கு எதனா உனக்கு ஒண்ணானா உன் கட்சியில இருந்து நீ போற கட்சியில இருந்து ஒரே ஒரு 50,000 1 லட்சம் உனக்கு கொடுப்பானா? இல்ல அடிப்பட்டி எப்படி இருக்கணும்னு கேட்டிருக்கானா? கேட்க மாட்டான். அவனுக்கு தேவை அவன் பந்தா காட்டணும், உன்னை வச்சு அவன் மீட்டிங் போட்டு சீன் போட்டு காசை வாங்கணும், சீட்டு வாங்கணும். அதுக்கு தானே அவங்களை யூஸ் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், எதுக்குடா 200க்கு 300க்கு போற? உன்னை காமிச்சு தானே ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பியை கோடி கோடியா சம்பாதிக்கிறான். ஒரு கவுன்சிலர் புள்ள அவனும் கோடி கோடியா சம்பாதிக்கிறான். நீ ஏன்டா போற 200 300க்கு? குவார்டருக்கு ஏன்டா நீ போற? சொல்லு, எதுக்கு போற? போறியா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கேளு. பெண்கள் போறீங்களா? ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 700 ரூபாய் கேளு. சோறு போட சொல்லு, போ, தப்பு இல்ல. இன்னும் எத்தனை காலத்துக்கு 100 200 போய் பிச்சை தின்னு இருப்பீங்க. அவன் எம்எல்ஏ எம்பி அவன் இவன் அவன் புள்ள எல்லாம் பென்ஸுக்காரு BMW காரு சுத்திட்டு இருப்பான். நீ அதே ஓட்ட சைக்கிள் ஓட்ட பைக்கில் வச்சுட்டு தலைவன் 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 போய் நக்கி நின்று. திருந்துங்க. எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வந்தா 1000 ரூபாய், ஒரு ஆணுக்கு 1000 ரூபாய், ஒரு பெண்ணு போனார் 300 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய் 700 ரூபாய் இல்லாம எந்த லேடிஸும் போவாதீங்க. மீட்டிங் கூப்பிட்டா போவாதீங்க. எல்லாம் காசு கொடுத்து கூட்டு போற கூட்டன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எதுக்கு 200 300 போற? உன்னை காமிச்சு கோடி கோடியா சம்பாதிக்கிறான். நீ எதுக்கு 200 300 போற? வெக்கமானல உங்களுக்கு எல்லாம்?